ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு சென்னை கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் சென்னை கிளம்பிட்டோம். இப்போ சென்ட்ரல்லேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சது என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு, என்னையும் பேபியும் பிக்கப் பண்ணுறதுக்கு என் சிஸ்டர் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. என் பொண்ணு முதல்ல போய் அவங்க தம்பி பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. இப்போது நானும் உள்ளே போகிறேன். என் பையன் என்ன ரிசீவ் பண்ணுறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த அதாவது சென்ட்ரல்லேருந்து அப்படியே போகிறப்போ ஒரு மெமரிஸ்க்காக ஒரு வீடியோஸ் லைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அங்கே எடுத்து போயிட்டு நாங்கள் 11:30 ஆனதுனால கொஞ்சம் பசி வேறு. 11:45 ஆகிடுச்சு, 12 o'clock ஆகிடுச்சு. கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு தலைவலி வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு பிலாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ கார் ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ரோடை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பாருங்கள், 12 மணி ஆகிடுச்சி. இவ்வளோ கூட்டம், எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:15 இருக்கும். எதுவுமே இல்லை, காஃபி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே டீ மட்டும்தான் இருந்தது. டீ, பட்டர் ஜாமு ப்ளஸ் ஐஸ்கிரீம், இது மட்டும்தான் இருந்தது. சமோசா வேறு எதுவுமே கிடையாது. பன் பட்டர் ஜாமு ப்ளஸ் டீ அண்ட் தென் ஐஸ்கிரீம், இது மட்டும்தான் இருந்தது. சமோசா எதுவுமே கிடையாது. எனக்கு தலைவலி அதிகமாக இருந்ததுனால நான் ஒரு டீ வாங்கிட்டேன். அப்புறம் பன் பட்டர் ஜாமா வாங்கிட்டோம். ஐஸ்கிரீம்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. இதெல்லாம் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. காஃபி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு. ஏன் இந்த ஷாப்புக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நல்லாவே தெரியுது. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அங்கே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:30 இருக்கும். அங்கே அப்புறம் நாங்கள் கொஞ்சம் லெகின்ஸு ப்ளஸ் பெலோசா பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபுட் ஸ்ட்ரீட், அந்த கார்னிவல், அங்கே போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா இதை விட அது ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு, சீரியஸாகவே சொல்கிறோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த டைமும் பார்த்திங்கன்னா NV எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே குக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அங்கேயும் பார்த்தோன்னா அங்கே ஒரு சில இதில் இங்கே பப்பீஸ் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பப்பீஸ் ஒரு இது வச்சுருந்தாங்க. அவங்க 15 மினிட்ஸுக்கு வந்து 210 rupees சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் அதையும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து என் சிஸ்டருடைய அப்பார்ட்மெண்ட்டு. கார் பார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்ட்டுக்கு, என் பையன் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போகணும். மேலே போனோன்னு லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே வீடு தான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்குறது தான் நமக்கு வேலை. எப்படி இருந்தது இந்த விலாகு? இப்போது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அகைன் திரும்ப நான் கிளம்பிடுவேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வீடு. எப்படி இருக்குது?